சுவாமி தீட்சிதரின் மாணவர் வருகிறார். ஐயா, திருமணத்தில் ஒரு தடை, பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல், அது மட்டும் இல்லை, வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னார். உடனே முத்துசாமி தீட்சிதர் கேட்கிறார், குரு தசை நடந்து கொண்டிருக்கிறதா, குரு தசை சந்திர புத்தியா அப்படின்னார். குரு என்று சொன்னால் பக்தியை குறிக்கும், சந்திரன் என்று சொன்னால் புத்தியை குறிக்கும். இந்த பக்தி என்று சொல்லக்கூடியது அறிவு தரக்கூடியது, புத்தி என்பது நமது மனதினால் செயல்படக்கூடியது. அப்போது இது இரண்டும் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது வெற்றியை தந்துவிடும். அவர் சொல்கிறான், ஆமாங்க, குருதச சந்திர புத்தி என்ன செய்கிறது. உடனே ஒரு பாட்டை இயற்றுகிறார். ப்ரஹஸ்பதி தாராபதே. இந்த பாடலை 3 முறை பாடச் சொல்கிறார். அவரது சீடரின் வயிற்றுப்பிணி தீர்கிறது, நல்ல திருமண வாழ்க்கை அமைந்து விடுகிறது. குரு என்று சொன்னால் முழு சுபர், மங்கள காரியங்கள், பெரும் பொருளாதார வசதியும் கைகூடி விடுகிறது. இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும். யூடியூப்பில் அந்த பாட்டை தேடி 3 தடவையான தினமும் கேட்க துவங்குங்கள்.